ரொம்ப அருமையா 4 பேரும் பேசி முடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாரு, எப்படி பேசினாலும் அப்படித்தான் சொல்ல போறியன்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, குறைந்த நேரத்தில் நிறைந்த செய்திகளை கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் செல்வம் எது செல்வம், பணம்னு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா செல்வம் எங்கேனாலும் நம்ம போகலாம். அதனால் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கைன்னு சொல்லி அங்கே போகலாம். ஆனால் தெளிவாக சொல்லிட்டாங்க, பணமா, நிறைந்த பணமா அது. ஆனால் செல்வம்ங்கிறது எல்லாருக்கும் பணம் மட்டும்தான் செல்வமா இருந்ததான்னா இல்லை. குழந்தை, அதான் இந்த குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழல் சொல் கேளாதவர். குழந்தையோட குரல், அந்த மழலை சொல் அவ்வளவு மதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனுக்கு, ஏழை, அவன் தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பழைய பாடல், ரொம்ப பழைய பாடல் தான். அழுதாரும் புதிரும் அண்ணாந்தான் சுத்துதிரும், அழுதாரும் புதிரும் அண்ணாந்தாள் பொன்னுதிரும், சிரித்தால் முத்துதிரும் வாய் திறந்தால் தேன் சிதறும், சிரித்தால் முத்துதிரும் வாய் திறந்தால் தேன் சிதறும், பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா, பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமா, குழந்தை அழுவதை கண்டு மனசு மிஞ்சுமா, மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு கிளை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. ஒரு வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து தேடி முடிக்கிறதுக்கு அடிக்கலாம். ஆளுக்கு 50 ரூபா தாரம், பேசாம இருங்க. சரி, ரைட்டு, சரி, அதெல்லாம் நமக்கு. ஆனால் சார்வாளுக்கு ஒரு வசதி இருக்குயா, சிவப்பு சட்டை போட்டு ஒரு 10 பேர் இருக்கான். அரியன் சாரெல்லாம் ப்ரொஃபஸராக இருந்து என்ன பிரயோஜனம், விசில் அடிக்க தெரியலன்னா என்னையா ஆளு. ஆமாம், துறை இருக்காரு, அவர் அடிப்பார், என்னமோ பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. சரியப்பா, சும்மா ஒரு இதுக்கு சொன்னோம்னா விடாம பிடிக்காத. அன்பர்களே, பணம் தேவை இருக்கு நமக்கு. பணம் இல்லாம, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நான் 77ல் வேலைக்கு போனேன். 77 கல்யாணமும் வந்துட்டு 2 மாசத்துல. எங்க அப்பா 2 பள்ளிக்கூடம் வச்சிருந்தாரு. ஆனா வாக்கு சுத்தம் பார்க்குற ஆள் என்ன செஞ்சாருன்னா, நான் 71ல் ட்ரைனிங் முடிச்சிட்டேன், 7 வருஷம் வேலைக்கு போல. இதுக்கு இடையில அவர் நண்பர் ஒருத்தருடைய மகனுக்கு வேலை கொடுக்காங்க. என்னன்னா, நான் அவனை படிக்க வைக்க போகும்போதே என்கிட்ட, உனக்கு வேலை தருவியான்னா தான் நான் படிக்க வைப்பேன்னு சொல்லி படிக்க வச்சாரு. அதனால அவனுக்கு தான் வேலைன்னு. எனக்கு 7 வருஷம் சும்மா இருந்து, 2 பள்ளிக்கூடம் இருக்கு, 7 வருஷம் சும்மா இருந்து, அதுவும் எப்படி ஹையர் கிரேடுன்னு ஒன்று உண்டு தெரியுமா, பழைய ஆட்களுக்கு தெரியும். 269 ரூபா சம்பளம். 2 வருஷம் பொருட்களை பையன் பறந்துட்டான். பையன் எல்லாம் பேரெல்லாம் பெரிய பேர் தான். காரை விடும்பாங்க, பன்னியார் விடும்பாங்க, எல்லாம் இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்தே என்னன்னா, அடுத்தவங்க காசு நமக்கு வேண்டாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன் எப்பவுமே. இன்னைக்கு நீங்கள் என்ன என் முன்னால் ஒரு தங்கத்தில் நெக்லஸே போட்டுப்பாங்களே, தாண்டி தான் போவன வழியே எடுக்க மாட்டேன். வேணா பக்கத்தில் இருக்க துரப்பாண்டியன் சார், நீங்கள் வேணா எடுத்துக்கிடுங்க. அது இன்னைக்கு இல்லை, எப்பவுமே அந்த மாதிரி நல்ல ஒரு அப்படியே வளர்ந்துட்டான் எங்கள் தாத்தாவை மாதிரி. ஏன்னா எங்கள் தாத்தா கொடுப்பதிலா இன்பம், எடுப்பதிலா இன்பம்னா கொடுப்பதில் தான். அந்த மாதிரி அவர் ஒரு வள்ளல் தன்மையோடு இருந்தார். நல்லாவும் இருந்தாங்க, நல்லா செலவழித்தாங்க. 6 தலைமுறையாக எந்த குடும்பமும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லை. 3 தலைமுறைக்கு மேலே ஏதோ ஒரு வகையிலையாவது ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னா, கனிந்த மனம் தான். எங்கள் தாத்தா ரொம்ப கனிஞ்ச மரம். அதுலேயும் பொம்பளைகளுக்குனா ரொம்ப கனிஞ்சிருவார். இல்லை இல்லை, என்ன இருக்கு, உங்கள் தாத்தா அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்ன ரொம்ப இன்னைக்கும் ஒரு
பெரிய ஒரு பேரோட தான் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஆனா என் பையன் என்ன செய்வான், அவனுக்கு எனக்கு 269 ரூபா சம்பளம் அப்போ ஹையர் கிரேடுக்கு. அதுக்கு முன்னால நான் லீவ் வேலை பார்க்கும்போதே 360 ரூபா வாங்கியிருக்கேன் செகண்டரி கிரேடு வேலை. இந்த 269 என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, அது ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமில்ல. அவன் என்ன செஞ்சான், நடக்க ஆரம்பிச்ச உடனே சைக்கிள் கேட்டாமியா. இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடும்ல, சைக்கிள் கேட்டான். என்னால் வாங்கி கொடுக்க முடியலை. ஆனால் எங்கேயாவது நாங்கள் விசேஷ வீட்டுகளுக்கு நான் என் வீட்டுக்காரி என் பையனும் போகும்போது, அப்போ தான் இந்த ராஜா பஜார் இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாண்டு கீழ்புறம், அதில் இந்த பெருமாள் சைக்கிள் கடைன்னு 2 சைக்கிள் கடை இருந்தது. இந்த பயலை அந்த சைக்கிள் அவன் பார்த்து கேட்டப்படாதேன்னு திருப்பி வச்சுக்கிடுவேன். ஏன்னா நமக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட பெரிய வருத்தம் இருக்காது, பிள்ளைகளுக்கு. அந்த பையன் நம்மளை இப்போ செருப்பால் அடிக்க அலைதான், அது வேற விஷயம். நாட்டை இப்போ அதெல்லாம் சகஜமாகி போயிடுச்சு ஐயா. என்ன ஓமோன்னு அடிச்சானா வாங்கு. நண்பர்களே, பணம் அப்போ நமக்கு பணம் முக்கியம்னு தெரியுது. சரி, அவன் தாத்தாட்ட கேட்கலாமா, எங்க அப்பாட்ட கேட்டான்னா நான் எங்களுக்கு தர மாட்டார். ஊர்ல எவன் கேட்டாலும் கொடுப்பாரு, எங்களுக்கு தர மாட்டார். அவர் ஒரு காரணம் சொல்லுவார், ஐயா இங்க எப்பா உனக்கு கொடுத்தா அவன் வருத்தப்படுவான். நாங்க 7 பேர். ஆனா எங்க அம்மா சும்மா சொல்லப்படாது, நான் இந்த சபையில சொல்றதுல, அது பெரிய ஜமீன் மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஆனாலும் குடும்பத்துக்காக பண்ணியிருக்கிற சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது. அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு பாக்கியம். அப்படி ஒரு 29ஆம் தேதியே காணும். ஏன் ராஸ்கல் போன வருஷத்து டைரியை பேக் பண்ணி கொடுத்துருக்கான். கொடுத்த 1000 போய் நம்ம கேட்க முடியுமா? நாட்டில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய செய்தி சொல்லலாம், நம்ம ஏமாந்த கதையெல்லாம். ஐயா போன கடைசி புரட்டாசி சனிக்கிழமை திருவேங்கடநாதபுரத்தில் ஒரு பட்டிமன்றம் நம்ம தினமலை சீனிவாசன் கொடுத்திருந்தார். நான் கனவி சுப்பிரமணியம், நம்ம செல்வமாரி தூய தமிழ் பற்றாளர் அவர் வந்திருந்தார். செல்வம் சார் ஏதோ அப்புறாணி மாதிரி அந்த நிகழ்ச்சியை கேட்டு போனார். தலைவிதியேன்னு கேட்டு போனார். அந்த நிகழ்ச்சி முடிச்சு நான் ஊருக்கு வரேன், வீட்டுக்கு போகும்ட்டு வரேன். மணி 11:30 மணி இருக்கும். பாளையங்கோட்டையில் கோயில், எல்லா கோயிலையும் சப்பரம் தூக்க ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் அப்படியே சமாதானபுரத்தில் வரேன். கிட்ட இந்த சிறாம்பாப்புலர் கிட்ட பார்க்கேன், ஒரு அழகான பொண்ணு. அழகுன்னா அழகு, உங்க வீட்டு அழகு, என் வீட்டு அழகு கிடையாது. இல்லை இல்லை, அப்படி ஒரு அழகு. ஒரு அளவோட உடம்புல சில இது அகல சைஸு மேலே கீழே அப்படிலாம் இல்லை. கரெக்டாக என்ன இருக்கணுமோ, ஒரு பெண் குழந்தை ஒரு 18 வயசுன்னு ஒரு உத்தேசமாக வச்சுக்கிட்டா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. நான் ஒத்தையில நிற்கி அதுன்னு பார்க்குறேன். நான் வண்டி அப்படி ஓரமாக விட்டு, என்னம்மா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை, எங்கள் அண்ணன் கூட வந்தேன், வண்டி பஞ்சர் ஆகிட்டு அவர் எங்கேயோ போயிருக்காரு, எந்த ஊருக்கம்மா போகிறேன்னா. நான் அரியகுளம் போகிறேன்னா. அரியகுளம் நம்ம ரோடு தான். இந்த சாரதா கல்லூரி இருக்குல்ல ஐயா, அதுக்கிட்ட இருக்க ரோடு தான். இந்த பிள்ளைகளை பார்த்தா சாமானியமாக நம்ம துணை ஆட்சியரை ரிட்டையர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஏற்றிக்கிட்டு போயிடுவார். ஆமாம், வேணா கனவி சுப்பிரமணியம் வேணா விட்டுட்டு போவார். ஆமாம், அவர் யோக்கியர் அதில். ஆமாம், ஏன்னா நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடக்கூடாதுல்ல, சொல்லி வச்சுக்கணும். அதனால அப்படி ஒரு பொண்ணு. சரியம்மா, நான் என்ன உன்னை கொண்டு விட்டுட்டேன். எனக்கு இப்போ வீடு சீனிவாச நகர் தான், அதுக்கு முன்னாலே வந்துடும். பிள்ளைன்னா ஹரியன் சார்வா, நீங்கள் எல்லாம் பார்த்தா உங்கள் காலேஜில் கொண்டு சேர்த்துருவிய, அப்படி ஒரு பிள்ளை. சரி, சுடிதார் போட்டால் கூட அவ்வளவு ஒரு இது இருக்காது. அது அந்த பழைய ஆஃப் சாரிம்பாங்கல்ல, தாவணி போட்டு இந்த பழைய பாலிஸ்டர் சாரியில் அருமையாக, உண்மையிலேயே மறக்க முடியாது. அப்படி ஒரு பொண்ணு
அப்போ நான் எங்கள் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னு சொல்லி, அண்ணன் நாங்கள் ஒரு தாத்தா வராங்க. அதில் எனக்கு ரொம்ப வருத்தம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு வருத்தம். கொஞ்ச காலமாக அண்ணன் அண்ணன் என்னைக்கிட்டு இருந்துச்சுவோ. அதுக்கப்புறம் இடையில அங்கே மாமா மாமானுச்சு. இப்போ பார்த்த உடனே தாத்தான்றது எல்லாம் பேதியில் போகல, என்ன செய்யனே தெரியலை. நானும் சரி எங்கள் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, நாங்கள் ஒரு தாத்தா வந்திருக்காரு போகிறோம்னு. சரின்னு நம்ம வண்டியில் ஏறினா, இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் கண்ணாடி வளையல் போட்டிருக்கான். அது சிலிங் சிலிங், காலில் நல்ல வெள்ளி கொலுசு, அது கிளிங் கிளிங், நமக்கு அப்படியே கிளுகிளுன்னு ஆகுது. நான் வழக்கமாக 35 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டேன். அன்னைக்கு 25 கிலோமீட்டர்லேயே போனேன். ஏன்னா சீக்கிரம் இறக்கி விட்டுறப்படாது. பைய போய்கிட்டே இருக்கேன். ஏம்மா இல்லை, நான் இங்கே இறங்கிட்டு தான் ஃபோன் பண்ணேன். எங்கள் அண்ணன் வந்து எங்கள் சித்தப்பா வந்து கூப்பிட்டு போயிடுவாருன்னாப்புல. இல்லைம்மா, பொம்பளை பிள்ளையில அப்படியெல்லாம் தவிக்க விடக்கூடாது, தனி காட்டில் விடக்கூடாதுன்ட்டு நீ ஏறுமா வீட்டுக்கிட்ட கொண்டு விட்டுருதேன். அது சரின்னு ஏறிச்சு. அப்படியே போய்கிட்டே இருந்தோம். வீட்டுக்கிட்ட வந்த உடனே இறங்கின உடனே ரொம்ப தேங்க்ஸ் தாத்தான்னு சொல்லிட்டு தப்புன்னு சை கச கசாங்கிட்டு தலை முடி விற்க கலக்கலாம். அப்புறம் தான் தெரிஞ்சு புரட்டாசி மாசத்துக்கு வேஷத்துக்கு குலசேகரப்பட்டத்துக்கு வேஷம் போடுவானோ பாருங்க, அந்த கேஸ்ன்னு சொல்லி. ஆமா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். ஒரு வேளையும் நம்ப முடியல. ஆனா எல்லாரும் அறியாக முடியுமா என்ன? ரைட்டு, சரி அருமை நண்பர்களே, இந்த மாதிரி சில நேரங்கள்ல ஆனா நானும் கொஞ்சம் முட்டாத்தனமா இருந்துட்டேன். பின்னால ஏறும்போது உண்மையிலே பொம்பளை பிள்ளையா இருந்தா சைடுல எல்லாம் உட்காரு, இது காலத்துக்கு பண்ணி இப்படி உட்காந்துச்சு. அப்பவாவது நான் சந்தேகப்பட்டிருக்கணும், அப்பவும் சந்தேகப்படல. அதாவது மனுஷன் மனசு அப்படி இருக்கு, கனிந்த மனம் ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி என்ன செய்ய முடியும், நாட்டில் எப்போவாதான் சான்ஸ் கிடைக்கி அப்படின்னு தான். ஏன்னா ஆமா, நீங்கள்லாம் எப்படிமா சுடிதார் தான் போடுவீங்க என்ன? அப்போ 2 பக்கம் காலில் போட்டு உட்காந்துக்கலாம். இருக்கட்டும், என்ன செய்ய முடியும், எல்லாம் அது பொடுப்புன வேணும் எதுக்கும். ஆனால் அதுவும் இந்த ரோட்டில் போகும்போது காற்றுல அந்த பாலிஸ்டர் தாவினே இப்படி 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 அது அது போலியா இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷமாவது சந்தோஷமா இருந்தோம். போலியா இருந்தாலும் ஜாலியா இருந்தது. நண்பர்களே, பணம் வந்து ரொம்ப ரொம்ப தேவைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம என்ன ப்ரொஃபஸர் வேலையா பார்த்தோம், என்ன பென்ஷன் வந்தாலும் கழுத 1.25 லட்சம் வருது. நாங்கள் நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாருக்கு என்ன வந்துடும், என்னையா என்னத்தையோ ஓட்டிட்டு போறோம்னு வைங்களேன். நண்பர்களே, என்ன நிலை இன்னைக்கு இருக்குன்னா, நாட்டில் பல விஷயங்கள் இப்படி இருக்குது. ஒவ்வொருத்தரும் நம்ம தம்பானு பார்த்து எப்பா இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டாரு. ஆமா, அவ்வளோலாம் கோவப்படாதீங்க. உடம்புக்கு ஆகாது மட்டுமில்ல, மனசுக்கு ஆகாது. எனக்கு தெரியும், வீட்டில் உங்க வீரத்தை காமிக்க முடியாதனால தான் அங்கே வந்து காமிக்கிறது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால ரொம்ப கவனமா போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில பல சிக்கல்கள் எல்லாம் வரும். எது இன்பம்ங்கிறான், அதான் அந்த இரும்பு திரைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் வரும், ஒரு தொழிலாளி. நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 1 மணிக்கு நாங்கள் எங்கேயாவது கனவி சுப்பிரமணியம் பிச்சுமணி எல்லாம் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோம்னா, தாளையத்தை தாண்டினோன்னா ஒரு 1 மணிக்கு ஒரு 3000 சைக்கிள் வரும்யா. தொழிலாளர்கள் நைட்டு ஷிஃப்ட் முடிஞ்சு வருவான், போவான், 1500 பேர் வருவான். இப்போ ஒரு வேலையும் காணுமே, வேலை இல்லையே என்ன?
அந்த மாதிரி ஒரு தொழிலாளி இரும்புத்திரைன்னு ஒரு தொழிலாளர் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்லுறது தெரியல. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. ஒரு இதான் இன்னைக்கு தொழிலாளர்களுடைய நிலைமை அப்படித்தான். இன்னும் இப்ப அப்படி இல்லை. ஒரு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து ஒரு 2 ரூபா கொடுங்க, வெறும் 2 ரூபா கொடுங்கன்னாரு. என்ன காரணம்னா, வீட்டில் அரிசி இல்லை, பிள்ளைகள் 4க்கும் கஞ்சி இல்லை. என்கிட்ட இருந்ததே 2 ரூபா தான், கொடுத்துட்டேன். ஆனால் இன்னைக்கு அப்படி யாராவது கேட்காங்கன்னு நினைக்கலாம்? கிடையாது. ஏன்? இலவசமாக நாங்கள் கொடுக்கோம். இலவசமாக அரிசி கொடுக்காங்க, இலவசமாக சேலை வேஷ்டி. ஒரு சேலையை யார்கிட்ட கொடுக்கன்னு தெரியல. சுப்பையா ஐயா வேணா வாங்க, நாளைக்கு தரேன், உங்களுக்கு பல இடம் இருக்கு, கொடுக்கலாம். நம்ம ரேஷன் கடையிலேருந்து ஒன்று கொடுத்தாங்க ஐயா. நான் அரிசி கார்டு வாங்கல, சீனி கார்டு தான் வாங்கியிருந்தேன் ஐயா. ஆனாலும் இல்லை கொடுக்காங்க. ரைட்டு ரைட். நண்பர்களே, பல விஷயங்களை எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்குது. நான் இந்த இதில் இதுக்கு மேலே ரொம்ப நேரம் நான் சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, பல செய்திகளை சொல்லலாம். ஒரு சில செய்தி மட்டும் சொல்லி நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இந்த பணம் பணம் பணம்னு சொல்லி பறந்து பறந்து பணம் தேடி பாவக்குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையில் உறவாடின்னு ஒரு பாடம் இசை அசோகன் பாடுவார். இறந்தவனு சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இது அது நேற்று என்ன நிலைமை, பக்கத்து வீட்டுக்காரன் நிலைமை என்னங்கிறதெல்லாம் யாரும் இப்போ நினைக்கிறது. அப்படி ஒரு கட்டத்தில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் நண்பர்களே. அதை விட நம்ம சிறப்பான செய்திகளை சொல்லணும்னா, கனிந்த மனம் நமக்கு வேண்டியதாக இருக்கு. எல்லார்ட்டையும் கனிந்த மனத்தோடு அலைய முடியாது. இப்போ இந்த லெனின் இருக்காரு, நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், எதெல்லாமோ சேர்த்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு சார் நீங்கள் வாங்க, அங்கே சில சேகரித்து வச்சிருக்கிறார் சில ஐட்டங்களை. ரேஸ் வண்டி, சக்கடா வண்டியும் பண்ணலாம். சக்கடா வண்டி தெரியுங்களா? சுப்பையாக்கு தெரியுமா ஐயா? துறைக்கு தெரியாதாம, உள்ள போய் பாருங்க. எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்காரு. எல்லாமே நமக்கு நம்ம வீட்டில் இருந்தது தான். அந்த கமலைன்னா இப்போ யாருக்கும் தெரியாது. பம்பு செட்டு வந்த பிறகு பாலா போன விஷயங்கள்லாம் அது ஒன்று. கமலை குதில் ஏற்றம், நம்ம ஊரில் ஏற்றம் இருக்காது, அது ஏனின்னு சொல்லி ஒரு வகை நீர் இறைக்கிற கருவி ஒன்று உண்டு. நீள கம்பு இருக்கும், இந்த பள்ளத்துலேருந்து இறைச்சி அப்படி விடும். இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேறு மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் இல்லை, உங்கள் இதில் எல்லாமே இருந்தது. இப்போ என்ன ஆகிப்போகுதுன்னா, இப்போ வீடுகளில் நம்மளே கொஞ்சம் கூட 1 மணி நேரம் படுத்து தூங்கிட்டோம்னா பழைய இரும்புக்கு தூக்கி போட்டுருவாளுவோம். அப்படிதான் இருக்கேன். சார் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி. அந்த காலத்தில் நம்ம அப்படியே சாப்பிட்டோம். ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு அல்லது அம்மன் கோயில் பேக்கோயில் கொடையில் கிடா வெட்டினா சாப்பிடுவோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சிக்கன் இருக்கா நம்ம பயிலுவோம், இல்லைன்னா நம்மளே அடித்து அறுத்துருவானு போல இருக்கு. இது இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது நிலைமை. என்ன அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியல. எங்கள் ஊரில் ஒருத்தன் உங்கள் ஊர்லேருந்து எல்லா ஊர்லேயும் தூக்கிட்டு போயிட்டான். ஆட்டோ ஓட்டிட்டு வர வேண்டியது, டப்பு டப்புன்னு திண்ணையில் கிடக்க ஆட்டு மகெல்லாம் தூக்கி அள்ளி போட்டு, அந்த மாதிரிலாம் ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு படத்துல இருந்து ஒரு பாடல் வந்தது. அது அண்ணன் தம்பி பாசம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். அண்ணன் தம்பிலாம் எது வரைக்கும், அத்தனை பேருக்கு கல்யாணம் ஆக வரைக்கும் தான். அப்புறம் அவன் என்ன ஆயிடுறான், பங்காளி ஆயிடுவான் இல்லையா? பங்காளி ஆயிடுவான். கூட பிறந்தவன் அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே பங்காளி தான். என் வீட்டில் இல்லை உன் வீட்டில் இல்லைன்னா சொல்ல முடியாது. பிள்ளைகள்
கூட்டு குடும்பம்லாம் இனி சாத்தியமே கிடையாது. அந்த காலத்தில் விவசாயம் மட்டும்தான் தொழிலாக இருந்துச்சு. எல்லாரும் பாடுபட்டான், எல்லாரும் அறுவடை பண்ணான், எல்லாத்தையும் விற்றாங்க. எல்லா பிள்ளையும் என் பிள்ளைன்னு நினைச்சான். என் பிள்ளையும் தம்பிப்பான். நம்ம பத்மநாபமங்கலம்னு ஒரு ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கல்லூரி கட்டுறதுக்கு கரையாளர் ஒருத்தர் 80 ஏக்கர் தானமாக கொடுத்தார். 80 ஏக்கர் தானமாக கொடுத்தாரு. அதில் தான் இன்னைக்கு குமரகுருபரர் கல்லூரி இருக்கு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவர் என்ன செஞ்சாரு, இந்த ஒரு பொண்ணையும் பெங்களூர்ல இருந்த மாப்பிள்ளை கட்டி கொடுத்தாரு. எல்லாம் நல்லா செஞ்சாரு. ஆனா பழமை மாறாம என்ன செய்தாரு, சொத்துக்கள் பூரா தம்பியுடைய பிள்ளைகளுக்கு தாம்னு எழுதி வச்சார். அந்த பிள்ளையும் கேட்கலன்னு வைங்களேன். சொத்துன்னா சாமானியமா இல்லை. வல்நாட்டு மலையிலே கால்வாசி மலை அவங்க தான், அவங்களுக்கு தான். ஆனால் போகும்போது என்ன கொண்டு போனாங்க, யாராக இருந்தாலும் அதுதானே. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கிடலாம்ங்கிறது கூட வழி இல்லை. இப்போ நான் கூட ஒரு தோசை சாப்பிட்டோம்னா சுகர் ஏறிடுமோன்னு பயப்பட வேண்டியிருக்கு. அதனால் அவ்வளவு இருந்தாலும் ஒரு பழனின்னு ஒரு திரைப்படம், ஒரு அண்ணன் தம்பிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அருமையாக வளர்த்து எல்லாம் செஞ்சார் வச்சார். அதில் ஒரு அருமையான செய்தியை சொல்லுவாங்க. நிறைய எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு, நேரம் இல்லையே அப்படின்னு. ஒரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, 8 குஞ்சுகள் போட்ட மின்னரும் சோறு போட்டவன் யாரடா, சோறு போட்டவன் யாரடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன். வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் குற்றம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பம். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேருகிறார் பாரடா, கை வறண்ட போதிலே உடைந்த பானையை பறித்து வந்தவர் யாரடா. காசு இருந்தா தான் தேடுவாங்க அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. இதுக்கு பின்னால நாலடியாரில் ஒரு பாட்டு. என்னையா ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கீங்களா, வேற ஒன்றும் இல்லையே, அங்க சேர் வேணுமா? ரொம்ப ரொம்ப ஒரு நாலடியாரில் ஒரு பாடல் உண்டு. அந்த சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் வீல் ஊன்றி காப்பது போல், மதலை கண் உற்ற போது மகன் காத்திருக்கணும். ஒரு ஆலமரம் இருக்குது. ஆலமரம் அடிமரம் கரையானால் அரிக்கப்பட்ட பிறகு அதனுடைய விழுதுகள் தாங்கி நிற்கும். அதே மாதிரி இப்ப சொல்லல, நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதுமையில தந்தை ஒரு கஷ்டப்பட்டாருன்னா அவரை தாங்கி பிடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு இருக்காங்கிறது ஒரு பக்கம். அது அருமையா அந்த நாலடியார் பாட்டை மனதிலே வைத்து ஒரு பாடல், அருமையான பாடல் அது. தாலாட்டு பொம்பளையை தான் பாடுறதா நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம்.
ஆனா இதுல ஒரு ஆண்மகன் பாடுகிறார் தாலாட்டு. முடிச்சிடும், இது ஒண்ணுதான். லைவ்ல போகுதுல்ல. அந்த பாகப்பிரிவினைன்னு ஒரு படம். அந்த கதாநாயகி அழகானவா, ஒரு கஷ்டப்பட்டவா, அவளுக்கு ஒரு கையும் காலும் விளங்காத சிவாஜி கணேசன் மனைவியாகிறா. அவ ஒரு குழந்தையும் பிறகு விதிவசத்தால அந்த குழந்தையை தாளாட்டுற மாதிரி ஒரு பாடல். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈண்டெடுத்தாள் உண்மையடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. மண் வளர்த்த பொறுமை எல்லாம் மனதில் வளர்த்தவளாய், கண் வளர்ந்த பெண்மையிலை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை, நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை, தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. ஆராரோ ஆரோ ஆரிரோ, ஆராரோ ஆரோ ஆரிரோ. பணமெல்லாம் தேவையில்லை, கனிந்த மனம்தான் தேவை என்பதற்கு உதாரணமாக இந்த பாடலோடு, கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தால் அன்னையாடா, காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈண்டெடுத்தால் உன்னையாடா. ஏதோ எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, ஒரு குழந்தை பிறந்துன்னு சொல்லி தாய் தகப்பமார்கள் இன்னைக்கு முதியோர்கள் இருக்கிற மாதிரியெல்லாம் இன்னைக்கு அந்த காலத்தில் கிடையாது. அப்படின்னு கனிவான மனத்தோடு பெற்றோர்களை பிள்ளைகளை அணுக வேண்டும். ஆகவே கனிந்த மனம்தான், கனிவான மனம்தான் இந்த சமுதாயத்திற்கு உதாரணமாக இருக்கு. அதை விட ஒரு அருமையா சொல்லலாம். ஐவையார் சொல்றாரு, மன்னனை பார்த்துட்டு பாடல் பாடி பரிசு பெற வந்திருக்கா, ஒரே வரியில ஒரே ஒரு சொல்றான், வரப்புயர அப்படின்ட்டார். கூட இந்த மந்திரிக்கு தாங்கல, என்னடா வரப்புயரன்னு ஒரே வரியில முடிக்கன்னா, வரப்புயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரம்னு சொல்லி அடிப்படையே, சமுதாயத்துக்கு அடிப்படையே அதுதாங்கிற வகையிலே இந்த அருமையான பட்டிமன்றத்தை, இசை பட்டிமன்றத்தை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்பான நம்முடைய அருமை சகோதரர்கள் தோழர் நாரம்புநாதன் உள்ளிட்ட அத்துணை சேவா மனதுடைய நடந்து கொள்கிற அத்துணை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நம்முடைய நாவலர் பெருமக்கள், இசைக்கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அருமையாக வாசிக்கக்கூடியவர் தபேலா வாட்ச சந்திரன், சரவணன், அலெக்ஸு, இங்கே நாவலர். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வட்டாட்சியர் செல்வன் அவர்கள். எங்களுடைய இதயம் பூர்வமான நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வருஷம் புத்தக கண்காட்சியிலையும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம்.